இன்றைக்கிங்க சூப்பராக நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க நான் செஞ்ச மதியம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தேங்க. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டம்ளர் ரைஸுக்கு ஒரு சின்ன 2 பீஸ் பட்டைங்க, 3 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக சோம்பும் கசகசாவும் கொஞ்சோண்டு ஜாதிக்காங்க, இது ஒரு ஸ்டார் முக்கு, ஜாதி பத்திரி கொஞ்சம், கல்பாசி, ஒரு ஏலக்காய், இதை போட்டு கோர்ஸாக ஒரு பொடி பொடிச்சிட்டு இது கூடவே தனியா தூளுங்க, இதில் குழம்பு மிளகாய் தூள், அது என் சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு ஸ்பூன் தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு குக்கரில் ஆயில் போட்டுட்டு ஒரே ஒரு பே லீஃபும் கொஞ்சம் மராட்டி மூக்கு 2 போட்டிருக்கேங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய், அது நல்லா வதங்கினோன்னே அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க. அது பிரியாணிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டேங்க. தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. காய் இன்னைக்கு பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு, ப்ளஸ் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கினதுலேயே போட்டுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சி போட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டு ஒரே விசிலுங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா சிம்மெல்லாம் போனதுக்கப்புறமா திறந்தீங்கன்னா வண்டர்ஃபுல்லான பிரியாணிங்க. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.